தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 6 நிபந்தனைகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை 10:30 மணிக்கு செந்தில் பாலாஜி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதனையடுத்து தற்போது 6 நிபந்தனைகளின் அடிப்படையில் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து நமது செய்தியாளர் பாலவேல் இணைகிறார். வணக்கம் பாலவேல், இனி உங்களிடம். மோனிஷா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் இன்று உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இந்நிலையில தீர்ப்பு தொடர்பான முழு விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. 6 நிபந்தனைகள், முக்கியமான நிபந்தனைகள் அந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. என்னென்ன நிபந்தனைகள் விரிவாக பதிவு செய்யலாம்? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான விரிவான எழுத்துப்பூர்வ தீர்ப்பை தற்போது உச்சநீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக மொத்தமுள்ள 6 நிபந்தனைகள் என்பது இந்த ஒரு எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ள. மிக முக்கியமாக 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 பேர் கொண்ட அந்த பிணை என்பதை அவருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய விரிவான உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக இந்த வழக்கு தொடர்புடைய சாட்சியங்கள் யாரிடமும் அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு வைக்க கூடாது என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்திருக்கார்கள். ஒருவேளை அவ்வாறு அவர் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த ஜாமீன் என்பது நிச்சயமாக ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற ஒரு உத்தரவையும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் 11 மணி முதல் 12 மணிக்குள் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்தினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது நீதிபதிகள் தன்னுடைய உத்தரவில் தீர்ப்பிலிருந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையும் அவர் அதில் விசாரணைக்காக நேரடியாக விசாரணை அதிகாரி முன்பு ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு கீழமை நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில், அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனையுடைய PMLA நீதிமன்றத்தின் கீழ் அவருடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிபந்தனையாக அவர் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உரிய அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு அவர் உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் உத்தரவாக அவர்கள் நிபந்தனையாக பிறப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6வதாக இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வாய்தாவும் வாங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் மிக திட்டவட்டமான ஒரு நிபந்தனையாக பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 6 நிபந்தனைகள் அடங்கிய அந்த ஒரு ஜாமீனை அவருக்கு வழங்குவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தளவில் செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தையும் நீதிபதி அபய் ஓகா மற்றும் மசீப் ஆகிய அமர்வானது தற்போது தன்னுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக இந்த வழக்கு என்பது நிலுவையில் இருந்து வருவதாலும் இதனுடைய விசாரணை என்பது அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் முடிவடையும் என்று கூற முடியாது என்பத ஒரு காரணத்தினாலும் அவருக்கான அந்த ஜாமீன் என்பதை நாம் மறுக்க முடியாது என்பதை நீதிபதிகள் தங்களுடைய அந்த தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளை பொறுத்தவற்றில் 3 மூல வழக்குகள் மட்டுமே சுமார் 2000க்கும் அதிகமான குற்றவாளிகள் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விசாரணை அதிகாரிகள் தரப்பில் மட்டுமே சுமார் 550 சாட்சியங்களை விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவருக்கான ஒரு நீதியை நாம் மறுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆவணங்கள் என்பது அமலாக்கத்துறையால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் அதில் இவருக்கு உள்ள தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் என்பது முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் பல்வேறு பணமாற்றங்கள் உள்ளிட்ட பரிவர்த்தனைகள் என்பது இருந்தாலும் அது தொடர்பான பென்ட்ரைவ் உள்ளிட்ட CD உள்ளிட்ட டிரைவுகள் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் மூல அந்த ஒரு ஆதாரப்பூர்வம் என்பது தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். அதனால் விசாரணை முடியும் வரை அவர்களை சிறையில் வைத்திருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 15 மாதங்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருப்பதன் காரணமாக PMLA சட்ட விதிகள் அடிப்படையிலேயே அவருக்கான ஒரு அந்த விலக்கு என்பது வழங்கப்பட வேண்டும், அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, மிக முக்கியமா இந்த நிபந்தனைகள்ல அரசு தரப்பு சாட்சியங்களை செந்தில் பாலாஜி சந்திக்க கூடாது,
நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களிடம் தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் கூட தீர்ப்பில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பணம் கொடுத்ததாக கூறப்படும் நபர்கள் எந்த விதத்திலும் இவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, அதாவது ஏற்கனவே அமலாக்கத்துறை தரப்பிலான அந்த ஒரு வாதங்களையும் ஏற்றுதான் இந்த ஒரு உத்தரவை நீதிபதிகள் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது இந்த வழக்கை பொறுத்த அளவில் சுமார் 2000க்கும் அதிகமான குற்றவாளிகள் இதில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 550 சாட்சியங்கள் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெற்று அது விசாரணை அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அமலாக்கத்துறை என்பது குறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுதைய விசாரணையில் மேலும் 600க்கும் அதிகமான சாட்சியங்களுடைய வாக்குமூலங்கள் பெற வேண்டியுள்ளது என்ற ஒரு கருத்தை அமலாக்கத்துறை என்பது இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது. அதனை மேற்கோள் காட்டிதான் தற்பொழுது இந்த ஒரு நிபந்தனையை தற்பொழுது நீதிபதிகள் விதித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அவருடைய இந்த வழக்கில் தொடர்புடைய யாரிடமும் முக்கியமாக சாட்சியங்கள் யாரிடமும் அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட அவர் பேசக்கூடாது என்ற ஒரு கட்டளையை நிபந்தனையாக அவர்கள் விதித்துள்ளார்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அவ்வாறு அந்த நிபந்தனையை அவர் மீறும் பட்சத்தில் அவருக்கான அந்த ஜாமீன் என்பது உடனடியாக ரத்து செய்யப்படும் என்ற ஒரு கருத்தையும் அதில் நீதிபதிகள் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கார்கள். இதில் சாட்சியங்கள் மட்டுமல்ல, இந்த வழக்கால் அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விக்டிம்கள் கூட அவர்களையும் சந்தித்து பேசவோ அதை முயற்சிக்கவோ கூடாது என்ற ஒரு விரிவான ஒரு உத்தரவை நிபந்தனையாக பிறப்பித்து தற்பொழுது அவருக்கான அந்த ஜாமீனை உச்சநீதிமன்றம் தற்பொழுது வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த நகல் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தால் விரிவாக எழுதப்பட்ட நகல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டது. நீதிபதி அபய் ஓகா மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகிய 2 பேருமே இந்த தீர்ப்பை எழுதியுள்ளார்கள். சுசித்ரா, மிக முக்கியமா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூல வழக்கு தொடர்பாகவும் கூட இந்த பிணை ஆணையில நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலா, அதாவது ஏற்கனவே சென்னையினுடைய முதன்மை அமர்வை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக முதலாக புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது அங்கு தொடங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவருக்கான இந்த ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் அந்த மூல வழக்கினுடைய நிலை என்ன, அதனுடைய எத்தனை வழக்குகள் என்பது அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக பதிவு செய்யப்பட்ட 3 புகார்களை அவர்கள் விசாரிக்க இருக்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பான விரிவான ஒரு விளக்கங்களை விசாரணையின் பொழுது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நீதிபதிகள் கேட்டு பெற்றது மிக முக்கியமாக பார்க்கிறது. ஆனால் இருந்தாலும் அந்த வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் முதற்கட்ட விசாரணை முடிந்த அடுத்த கட்டத்துக்கான அந்த ட்ரையல் என்ற ஒரு பேசிஸ் வரும் பொழுது அதனுடைய விசாரணை உயர்நீதிமன்றம் பிறப்பித்து 3 மாதங்களுக்கு முடிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்டிருந்தாலும் அதன் மீதான விசாரணை என்பது நிச்சயம் முடிவதற்கு 3 முதல் 4 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் இந்த உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த விசாரணை முடியும் வரை ஒருவருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்படக்கூடாது என்ற ஒரு எந்த ஒரு கட்டாயமும் சட்ட விதிகளின் கீழ் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் நீதிபதிகள் இந்த ஒரு தீர்ப்பில் தெளிவாகவே கூறியிருக்கிறார்கள். அந்த வழக்குடைய விசாரணை என்பது எந்த ஒரு விதத்திலும் தடைபடக்கூடாது. தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த விசாரணைக்காக அவர் ஆஜராக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருக்கும் அமலாக்கத்துறையினுடைய ரீஜனல் அதிகாரியிடம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்பது அவர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும். மற்றும் கீழமை முதன்மை நீதிமன்றத்திலும் பிஎம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்திலும் நடைபெற்று வரும் வழக்குடைய விசாரணையில் ஒரு வாய்தா கூட, அதாவது அட்ஜர்ன்மெண்ட் வாங்கக்கூடாது. உடனடியாக ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறார்களோ விசாரணைக்கு அப்பொழுதெல்லாம் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது நிபந்தனையாக அவருக்கு இந்த ஒரு தீர்ப்பில் உச்சநீதிமன்றமானது குறிப்பிட்டுள்ளது. பாலா, சுசித்ரா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது தீர்ப்பினுடைய முழு விவரம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அது நீதிமன்றம் வாயிலாக புழல் சிறை கண்காணிப்புக்கு அனுப்பப்பட்டு செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் என்கிற அந்த தகவல்களும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அங்கிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில அவர் தங்குவதற்கு மீண்டும் முல்லை இல்லம் தற்பொழுது தயாராகி வருகிறது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது தங்கியிருந்த அந்த முல்லை இல்லமே தற்பொழுது தயாராகி வருகிறது. சற்று முன்பு விடுதலையாகி வீட்டுக்கு வரும்போது அவரை வரவேற்பதற்கு ஒரு ஆளுயர மாலை அளவு வீட்டுக்குள்ளே தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்லம் மீண்டும் அவர் தங்குவதற்கு சென்னையிலேயே செந்தில் பாலாஜி
தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் முல்லை இல்லத்திலேயே மீண்டும் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக 30ஆம் தேதி அல்லது அக்டோபர் மாதம் முதல் தேதியில் அமைச்சரவை மாற்றம் வர இருக்கிறது. அந்த அமைச்சரவை மாற்றத்தில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக உள்ளார். அவர் ஏற்கனவே பொறுப்பு வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையை மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பிணையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கான பிணை தொகை உள்ளிட்டவைகள்லாம் தயார் செய்யக்கூடிய பணியில் தற்பொழுது செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த உத்தரவை பெற்று இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகு புழல் சிறையில் அந்த உத்தரவை வழங்க இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். சிறையில் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுல கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டிருந்தாலும் அவர் எங்கு தங்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது தங்கியிருந்த முல்லை இல்லத்திலேயே தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல வரவேற்பதற்கு ஒரு பெரிய மாலை இல்லத்திற்கு உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெறக்கூடிய அந்த அமைச்சரவை மாற்றத்தில் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி இடம்பெற இருக்கிறார். இந்த அமைச்சரவையில் ஏற்கனவே பொறுப்பு வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையை மீண்டும் அவருக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. பாலா, கோகுல், இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? புழல் சிறைக்கு எப்போது வழக்கறிஞர்கள் செல்வார்கள்? நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இன்று மாலை முதலமைச்சருடைய டெல்லி பயணத்திற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு, அதுக்கான நேரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமா இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் அந்த பிணை தொகை உள்ளிட்ட ஷூரிட்டிகளை வழங்க இருப்பதாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞரிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகலுக்காக காத்திருந்ததாகவும் தீர்ப்பு நகலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிணைக்கான கண்டிஷன்ஸ், அதாவது பிணைக்கான ஷூரிட்டி அனைத்தையுமே நீதிமன்றத்தில் வழங்க இருப்பதாகவும் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு உடனடியாக புழல் சிறையில் அந்த உத்தரவு நகலை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் மாலையிலேயே அவர் சிறையில் விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதமாக செய்து கொண்டிருப்பதாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இன்று மாலை செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியானால் உடனடியாக விமான நிலையத்திற்கு சென்று 5 மணிக்கு பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு விமான நிலையத்திலேயே சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான விடுதலை செய்வதற்கான அனைத்து நகல்களையும் சிறையில் ஒப்படைப்பதற்கான வேலைகளில் வழக்கறிஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் அதற்கான ப்ராசஸ் எல்லாம் முடியும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல விடுதலையான பின்னர் செந்தில் பாலாஜி தங்குவதற்கு முல்லை இல்லமும் தயாராகி கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அவர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்ய இருப்பதாகவும் அதன் பின்னர் அடுத்த கட்டமாக நாளைய தினம் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உச்சநீதிமன்றத்துடைய ஜாமீன் நிபந்தனைப்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு கையெழுத்து போடுவதற்கான திட்டம் இருப்பதாகவும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்களிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. முன்னதாக தற்பொழுது அந்த பிணைக்கான அந்த சூரிட்டிகளை கொடுப்பதற்குரிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அந்த உத்தரவு கிடைக்கப்பட்டவுடன் உடனடியாக புழல் சிறையில் அந்த உத்தரவு நகல் வழங்கப்பட்டு சிறையிலிருந்து இன்று மாலையே வெளிவருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. இன்று மாலை விரைவில் வெளிவந்தால் முதலமைச்சரை இன்று மாலையிலேயே. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 6 நிபந்தனைகள் குறித்தும் அதே நேரத்தில் அவரை வரவேற்பதற்கு அவருடைய இல்லம் தயாராகி வருவது குறித்த செய்திகளையும் பார்த்தோம்.